அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 11 மாணவர்களுக்கு இரண்டாம் தவணையில் இடம்பெற்ற மாதிரி வினாத்தாள் ஒன்றில் 1 தொடக்கம் 20 வரையான கேள்வி பகுதிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த கேள்வி பகுதிகளுக்கான விளக்கம்தான் இப்போது தரப்பட உள்ளது. ஆல்ரெடி பேப்பர் உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வினாத்தாளை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். முதலாவது கேள்வியை பாருங்க. சுருக்குக என்று சொல்லப்படுது. 5xல் 1 சாக 5xல் 2. எப்பொழுதும் 1 தொடக்கம் 10 வரையான கேள்வி பகுதி மிக இலகுவான ஒரு ஈஸியான கேள்வியாகத்தான் வரும். அதில் எந்தவித பிழைகளும் எந்த மாணவர்களும் விடக்கூடாது. ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் 2னுடைய பகுதி என்னும் சமன் ஒரு 5x போட்டு கூட்டல் அடையாளம். ஸோ 1ஐயும் 2ஐயும் கூட்டும் போது 3 என்று வரும். அப்போ கடைசி விட 5xல் 3 என்று கிடைக்கும். இதே போன்று இரண்டாவது கேள்வி. ஒரு முக்கோணி ஒன்று தரப்படுது. அந்த முக்கோணிக்குள்ள இருக்கக்கூடிய அகக்கோணங்கள் 2x 3x x என்று தரப்படுது. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தினுடைய அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாக. அதன் அடிப்படையில் 2x ஆக 3x ஆக எக்ஸாமன் 180 பாக. எல்லாம் ஒரே இனம் என்பதனால இவ்வளவுத்தையும் கூட்டும் போது 6x என்று வரும். 6x சமன் 180 என்றால் ஒரு எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். 6 பெருக்கப்படுது, அங்கால போனால் பிரிப்படும். அப்போ எக்ஸின் பெருமானம் 30 பாகை என்று கிடைக்கும். அப்போ இதே போன்று மூன்றாவது கேள்வி. ஒரு இணைகரம் ஒன்று தரப்படுது. அப்போ இணைகரம் என்றால் உங்களுக்கு தெரியணும் எதிர்பக்கம் சமனும் சமாந்தரமும் எனின் அது ஒரு இணைகரம். அந்த இணைகரத்தினுடைய பண்புகள் தெரியணும். எதிர்பக்கம் சமன், எதிர்கோணம் சமன், மூலைவிட்டம் அதன் பரப்பளவை இரு சம கூறிடும், இரு மூலை விட்டங்களும் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும் என்று படித்திருக்கின்றோம் 10ஆம் ஆண்டுல. அப்ப இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா a வந்து 130 பாகை, இது a என்று தரப்படுகிறது. ஏயின் பெருமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நான் ஏற்கனவே இப்போது சென்ற அந்த பண்புகளின் அடிப்படையில் இணைகரத்தினுடைய எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன். அப்ப இது 130 இதுவும் 130 பாகையாக காணப்படும். அப்ப இதை நீங்க படத்துல காட்டி போட்டு இது ஒரு நேர்கோடுங்கிறதால ஒரு நேர்கோட்டினுடைய கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப சோ ஏயையும் 130ஐயும் கூட்டும் போது 180. அப்ப இதில் இருந்து ஏயின் பெருமானத்தை காண முடியும். அப்ப 130 கூட்டுப்பாட்டா சமனுக்கு அங்கால போனா கழிப்பாடும். அப்ப ஏயின் பெருமானம் 50 பாகை என்று கிடைக்கும். அப்ப அதுல தெளிவாக இருக்கிறோம். அப்ப இணைகரத்தினுடைய பண்புகள் தெரிந்தால்தான் இந்த மூன்றாவது கேள்விக்குரிய விடையை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். 4வது கேள்வியை பாருங்க. அமில ரூபாய் 2500 வங்கியிலிட்டு 3 மாதங்களின் பின் ரூபாய் 2550 மீள பெற்றான் எனின் வங்கி அவனுக்கு செலுத்திய ஆண்டு வட்டி வீதம் வருட வட்டி வீதம் கேட்கான். அப்ப சம்பவம் எப்படி நடக்குதுன்னு சொன்னா தெளிவாக விளங்கி கொள்ளணும். 2500 நீங்க பேங்க்ல டிபாசிட் செய்யக்கோல 3 மாதங்களின் பின் 2550 பணம் மீள பெற்றுக்கொண்டான். அப்ப 3 மாதத்துக்கான வட்டியை பார்ப்போம். 3 மாத வட்டி சாமன் 2550 நீங்க போட்ட காசு 2500 கழிக்கும் போது 3 மாதத்துக்கான வட்டி 50. அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா ஆண்டு வட்டி வீதம் கேட்கப்படுகின்றது. அப்போ ஆண்டு என்கிறது ஒரு வருஷம். அப்போ ஒரு வருடம் எத்தனை மாதம்? 12 மாதம். அப்ப இதிலிருந்து ஆண்டு வட்டியை கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டு வட்டி. அப்போ ஒரு வருஷம் 12 மாதம்ங்கிறதால 3 மாத வட்டி 50 என்று சொன்னா அந்த 12க்குள்ள 3 என்கிறது 4 மடங்குகள் காணப்படும். 3 என்கிறது 3 4ஆல பெருக்கும் போதுதான் 12 வரும். ஸோ அப்போ இது ஆண்டு வட்டியாக மாற்றணும் என்று சொன்னால் இந்த 3 மாத வட்டியை 4ஆல பெருக்க வேண்டும். காரணம் 3கள் 4 தர 3 12 என்பதனால
3 மாத வட்டி 50 ரூபான்னு சொன்னா அதை வருடத்துக்கு மாற்றணும் என்றால் 12ல் 3 4 முறை. ஸோ அந்த 50 4ஆல் பெருக்கும் போது ஒரு வருட வட்டி ரூபாய் 200 என்று வரும். அப்ப இதை கண்டுபிடித்தீங்கன்னு சொன்னாதான் ஆண்டு வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம். அப்ப ஆண்டு வட்டி வீதம் என்பது எடுத்த வைப்பு செய்த கடன் கீழே வரும். வைப்பு செய்த பணம் இல்லாட்டி எடுத்த கடன் கீழே வரும். அந்த ஒரு வருஷத்துக்குரிய வட்டி பணம் மேலே வரும். சதவீதம் என்பது 100 பெறுமதி என்கிறத புரிந்து கொண்டு இதை சுருக்கி கொள்ள வேண்டும். அப்ப 2 0 2 0 வெட்டுப்படும். 225ஆல் வகுக்கும் போது 8%. அப்ப 4வது கேள்விக்கான விட 8%. அப்ப 3 மாத வட்டியிலிருந்து ஒரு வருஷ வட்டியை கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து ஆண்டு வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும் என்றால் வைப்பு செய்த பணம் கீழே வரும். அந்த ஒரு வருஷ வட்டி மேலே வரும். அதை 100ஆல் பெருக்கும் போது ஆண்டு வட்டி வீதம் கிடைக்கும். இப்ப 5வது கேள்வி தொடைகள் சம்பந்தமான ஒரு வினா. கொடுக்கப்பட்டுள்ள வெண்ணுருவில் ஏ இடைவெட்டு பி டேஸை தொடை குறிப்பீட்டுக்கு பொருத்தமான பகுதியில் நிலற்றுக என்று சொல்லப்படுது. பொதுவாக உங்களுக்கு இதில் எந்த பிரதேசம் என்பது தெரியாவிட்டால் எல்லாத்துக்கும் காணக்கூடிய எல்லா தொடை குறிப்பீடு எந்த தொடை குறிப்பீடு தந்தாலும் ஒரு செய்முறை ஒன்று இருக்கு. அந்த பொதுவான முறை ஒன்று இருக்கு. அந்த பொதுவான முறையை சொல்லித்தாரன் எல்லா தொடைகளுக்கும் அது எந்த இடம் வரும்ங்கிறத இந்த மெதட்டூடாக பார்த்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வெளிப்பிரதேசத்துக்கு நான் 1 போடுறேன். இடையில வார பிரதேசத்துக்கு 2, நடுவில் வார பிரதேசத்துக்கு 3, 4 போட முடியாது. அந்தந்த பிரதேசத்துக்கு ஓர்டர்ல நம்பரை போட்டு விட்டு முதலாவது தொடை என்ன? ஏ. அப்ப ஏ என்ற தொடைக்குள்ள பாருங்க என்னென்ன இலக்கம் இருக்கு? 2 இருக்கு, 3 இருக்கு. அப்ப இதுவும் ஏக்குள்ள வாரத்தால 2,3 என்று எழுத வேண்டும். பி டேஸ் என்று சொன்னா பி தவிர்ந்த பிரதேசம். அப்ப பியை மறைத்தீங்கன்னு சொன்னா 3 மறப்படும். அப்ப மறப்படாத பெருமானம் 1 2 என்று வரும். அப்ப 2 தொடைக்கும் பொதுவாக போடக்கூடிய தொடை குறிப்பீடு இடைவெட்டு. இடைவெட்டு என்று சொன்னா பொதுவாக வரக்கூடிய மூலகம் என்று தெரியும். ஒன்றிப்பு என்று சொன்னாதான் பொதுவாக இருக்கிறதும் வரும், தனியாக இருக்கிறதும் வரும் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இடைவெட்டுங்கிறதால பொதுவாக வரக்கூடிய பெருமானம் 2 மட்டும். அப்ப 2 வரக்கூடிய இந்த பிரதேசத்துக்கு நீங்க இவ்வாறு நிலற்றி காட்ட வேண்டும். இதுதான் 5வது கேள்விக்கு விட. 6வது கேள்வி தரப்பட்டுள்ள அட்சர கணித கோவைகளின் போமாசி காண்க. அப்ப மிக இலகுவான ஒரு கேள்வி, அடிக்கடி வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு இலக்கத்துக்கு போமாசி பார்க்க வேண்டும். அப்ப 3க்கும் 2க்கும் போமாசி 6 என்று வரும். தெரியா கணியத்தில் பாருங்கடா எக்ஸும் எக்ஸ் வர்க்கமும் இருந்தால் எது அதிகூடிய பவரோ அதுதான் போமாசி. அப்ப எக்ஸ் வர்க்கம் போமாசி. y வர்க்கம் இருக்கு, இங்க இனம் இல்லைன்னு சொன்னா அந்த y வர்க்கத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். ஸோ மொத்தமான போமாசி 6x வர்க்கம் y வர்க்கம் என்று கிடைக்கும். இப்ப 7வது கேள்வியை பாருங்க. தரவுகளை வகை குறித்தல் என்ற பாடத்திலிருந்து ஒரு கேள்வி போடப்பட்டிருக்கு. பாடசாலை மட்ட கணிப்பீட்டில் கணித பாடத்தில் மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் பற்றிய விவரம் வளையுறு வரையத்தில் காட்டப்பட்டுள்ளது. வகுப்பில் உள்ள மாணவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 36 என்று சொன்னால் மீதியாக உள்ள மாணவர்கள் 30 தொடக்கம் 60 இடையில் உள்ளனர் எனின் வளையுறு வரையத்தினை பூரணப்படுத்துக. அப்ப தெளிவாக விளங்கணும். இந்த வகுப்புல மொத்தம் 36 என்று சொல்லப்படுது. அப்ப இங்க நோட் பண்ணப்பட்ட பெருமானத்தை பார்ப்போம். இது 6, இது 12, இது 9. அப்ப இவ்வளவுத்தையும் கூட்டும் போது 18 18 9 27. அப்ப 36ல இருந்து 27 கழித்தா மீதி 9 பேர். அந்த 9 பேரும் 30 தொடக்கம் 60 என்ற வகுப்பா இடையில் காணப்படுகின்றனர் என்று சொல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு வகுப்பா இடையும் பாருங்கடா
0 தொடக்கம் 10, 10 தொடக்கம் 20, 20 தொடக்கம் 30 என்று போய் இந்த வகுப்பாய்டை மட்டும் 30 தொடக்கம் 60 என்று சொன்னால் இது சடுதியாக அதிகரிக்கப்படுது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எல்லாத்திலையும் பாருங்க 10 10ஆக போகும்போது இது 30 தொடக்கம் 60 என்று சொன்னால் அந்த 30 தொடக்கம் 60க்குள்ள எத்தனை 10 டைப், எத்தனை 10 வகை எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 30 தொடக்கம் 40 ஒரு கட்டம், 40 தொடக்கம் 50 ஒரு கட்டம், 50 தொடக்கம் 60 அடுத்த கட்டம். அப்போ 3 கட்டம் காணப்படுகின்றது இந்த 30 தொடக்கம் 60. காரணம் 10 10ஆக இந்த வகுப்பாய்டை போகும்போது சடுதியாக 30 தொடக்கம் 60 வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ள எத்தனை 10 கட்டம் இருக்குன்னு பார்க்கணும். 3 கட்டம்ங்கிறதால இந்த எண்ணிக்கையை 3ஆல பிரிக்கணும். 4 கட்டம் வந்து 4ஆல பிரிக்கணும். 5 கட்டம் என்று சொன்னால் 5ஆல பிரிக்கணும். அப்போ பிரிபடக்கூடியவாறு தான் இந்த கட்டங்கள் அமையும், தசத்தில் வராது. அப்போ இதில் 3 கட்டம் இருப்பதனால 3ஆல அந்த எண்ணிக்கையை பிரிக்கும் போது ஒரு கட்டம் 3ஐ குறிக்கும். அப்போ 3க்கு நேரம் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் 30லிருந்து 60 வரை இப்படியான கோட்டை போட்டு அதை ஒவ்வொரு கட்டமாக புள்ளிக்கோட்டால பிரித்து காட்ட வேண்டும். அப்போ ஒவ்வொரு கட்டமும் 3 3 3ஐ குறிக்கும் போது இதனுடைய மொத்த பெருமானம் தான் 9. அப்போ 9க்கு நேரம் இவ்வாறு போட்ட பிழை, அதில் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அப்போ இப்படியான கேள்வி வந்தால் இந்த மெத்தூடாக செய்து கொள்ள வேண்டும். அப்போ 8வது கேள்வி 2 கீழ் எக்ஸாக 3 7 தீர்க்குக என்று சொன்னால் 3 கூட்டுப்படுது. சமனுக்கு அங்கால போன கழிப்படும், கழிப்பட்ட 4 என்று வரும். அப்போ எக்ஸ் வந்து கீழே இருப்பதனால எப்பொழுதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 இருக்கும். அப்போ இதை குறுக்கு பெருக்கம் பெருக்கணும். 1 2க்கு சொந்தம், எக்ஸ் 4க்கு சொந்தம் என்கிறதால 4x சமன் ஓர் 2 2 என்று வரும். அப்போ நம்ம காண வேண்டியது எக்ஸின் பெருமானம் என்பதனால் 4 பெருக்கப்படுது. அங்கால போனால் பிரிப்படும். 2 4ஆல பிரிக்க முடியாது, ஆனால் சுருக்கலாம். 2ஆல 2ஐயும் பிரிக்க முடியும், சுருக்க முடியும். 2ல் 2 ஒரு முறை, 4ல் 2 2 முறை. இதை மீண்டும் சுருக்க இயலாது. அப்போ எக்ஸின் பெருமானம் பின்னத்தில் வரும், 2ல் 1 என்று கிடைக்கும். இப்போ 9வது வினா ஏயின் பெருமானத்தை காண்க. அப்போ இந்த உருவத்திலேயே இன்னும் இருக்கு. அப்போ ஏயின் பெருமானத்தை காணணும் என்றால் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த CDE என்ற முக்கோணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன் என்று சொல்லப்படுது. அப்போ சம பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் சமன். அப்போ இந்த கோணம் தெரியா, அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இங்கே என்ன பெருமானம் வருதோ அதே பெருமானம் இங்கேயும் எடுத்துக்கொள்ளுங்கிறத புரியணும். அடுத்தது இப்படி ஒரு அடையாளம் போடப்பட்டால் இந்த AB என்ற பக்கமும் CD என்ற பக்கமும் சமாந்தரம். அப்போ சமாந்தரம் என்று சொன்னால் ஒன்று விட்ட கோணம், Z வடிவம், ஒத்த கோணம், F வடிவம், நேய கோணம், பாவடிவம், அது ரெண்டையும் கூட்டும் போது 180 மிகை நிரப்பி ஆகும் என்று 9ஆம் ஆண்டில் படிச்சிருப்போம். அப்போ இதுவும் இது சமாந்தரம் என்றா இதுக்கு நீங்கள் இப்படி F வடிவத்தை வரைஞ்சா இது சமாந்தரத்துக்கு உள்ளுக்கு இருந்தா இவரை சோடி இந்த சமாந்தரத்துக்கு வெளியே இருப்பார். அப்போ இந்த இடம் 75 பாகை, இது 75 பாகை என்று சொன்னால் இவரும் 75 பாகை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சம பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் சமன். இப்போ இந்த முக்கோணி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 ஆகையால் இந்த 3ஐயும் கூட்டும் போது அது 180 பாகை. அப்போ 75 75 150 சாக ஏ சமன் 180 கூட்டுப்படுது, கழிப்படும். அப்போ ஏயின் பெருமானம் 30 பாகை என்று கிடைக்கும். ஸோ இந்த மெத்தூடாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். 10வது கேள்வி வர்க்கமூலம் 49 7 என்று சொன்னால் 51 பெருமானத்தை முதலாம் அண்ணளவாக்கம் மூலம் காணுகன்னு சொன்னான். இந்த 51ங்கிறது 49ஓட பெருசாகவும், அதாவது 7 என்ற பெருமானத்துக்கும், அப்போ 7க்கு அங்கால 8 என்ற முழு எண் வரும். அப்போ 8ன்னு சொன்னால் அதில் ரூட் வந்து 64ஆக இருக்கும். அப்போ 7க்கும் 8க்கும் இடையில தான் ரூட் 51 பெருமானம் அமையும். ஆனால் கேட்ட கேள்வி ரூட் 51 முதலாம் அண்ணளவாக்கம். அப்போ 7க்கும் 8க்கும் இடையில முழு எண் வராது,
தசம எண் வரும், அந்த தசம எண் யாது என்று கேட்கப்படுது. அப்ப இப்படியான கேள்வி வந்தா தெளிவாக பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள வித்தியாசம், பெருசிலிருந்து சின்னதை கழிப்பீங்கன்னா 2 வரும். அதே போன்று ஃபர்ஸ்ட்டுக்கும் கடைசிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. 64 49 கழித்தா 15 வரும். அப்ப முதல் வார பெருமானத்தோட இந்த 7ஓட முதல் வார வித்தியாசத்தை செகண்ட் வார வித்தியாசத்தால பிரிக்கணும். அப்ப 2 15ஆல பிரித்தீங்கன்னு சொன்னா தசத்துக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் வர கண்டா போதும். அது போய்கொண்டு இருந்தாலும் சரி, ஒரு இலக்கம் போதும். அப்ப 0.1. அப்ப 2ஐயும் கூட்டினீங்கன்னு சொன்னா 7.1. இது விடை இல்லை, அந்த விடைக்கு அண்மையில் இருக்கிற பெருமானம். அதாவது 7.1 வரலாம், 7.2 விடையாக வரலாம். அப்ப அந்த 2 விடையில எது பொருந்தும்ங்கிறத எப்படி பார்க்கணும் என்று சொன்னா 7.1 7.1ஆல பெருக்கணும், 7.2 7.2ஆல பெருக்கி அந்த பெருமானத்தை பார்ப்போம். 51 வராது, 51ஓட குறைவாகவும் மற்றது 51ஐ விட அதிகமாகவும் வரும். அப்ப 71ஆல பெருக்குவோம். அப்ப கூட்டுங்க. 1 14 1 மிச்சம் 50 50.41 50.41. அதே போன்றும் 72 72ஆல பெருக்குவோம். 14 14 1 மிச்சம் 50 கூட்டினீங்கன்னு சொன்னா 51.84 51.84. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப இது 51 வரணும் என்று சொன்னா 51 வரணும் என்று சொன்னா இங்க கூட்டணும் 0.59 கூட்டணும். இங்க 51 வரணும் என்று சொன்னா கழிக்கணும் 0.84 கழிக்கணும். இப்ப இந்த கூட்டல் கழித்தலை விட்டு போட்டு, இந்த பெருமானத்துல கூட்டல் கழித்தலை விட்டு போட்டு 0.59லையும் 0.84லையும் எது மிகச் சிறிய பெருமானம்ங்கிறத பார்க்கணும். அப்ப இதுதான் மிகச்சிறிய பெருமானம். பிளஸ் மைனஸை விட்டு போட்டு பார்க்கணும். இது எங்கிருந்து வந்த 7.1ஐ பெருக்கும் போது, ஆகவே வர்க்க மூலம் 51இன் பெருமானம் 7.1 என்று இவ்வாறு தீர்மானிக்க வேண்டும். அப்ப நீங்க செய்முறையெல்லாம் காட்டணும் என்று இல்லை, நீங்க ரஃப் ஷீட்ல செய்முறையை பார்த்து விட்டு விடையை மட்டும் போட்டுக்கொள்ள முடியும். 2 புள்ளிகள் கிடைக்கும். 11வது கேள்வியை பாருங்கடா. 1:50க்கு அப்ப இதுல கருத்து வந்து பிள்ளைகள் எந்த அலகும் போடாட்டி 1 சென்டிமீட்டர் கோடு வரைந்தா அதுல உண்மையான நீளம் 50 சென்டிமீட்டர். அப்ப இது உண்மை நீளம், இது அலைவிடை நீளம் என்று கருதப்படும். அதை புரிந்து கொண்டு A, B என்ற இரு கட்டங்களுக்கு இடைப்பட்ட தூரம். அப்ப 2 கட்டங்கள் இருக்காம். 2 கட்டடங்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 30 சென்டிமீட்டரினால் குறித்து காட்டப்பட்டால் உண்மை தூரத்தை மீட்டர்ல கேட்காது. உண்மை தூரத்தை மீட்டர். அப்ப இது அலைவிடை தூரம். அப்ப 1 சென்டிமீட்டர் கோடு போட்டா 50 சென்டிமீட்டர் என்று சொன்னா 30 சென்டிமீட்டரை குறித்து காட்டினா அதுல உண்மை தூரத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிப்போம். அப்ப 30 50ஆல பெருக்கும் போது 1500 சென்டிமீட்டர் உண்மை தூரம். ஆனா கேள்வி உண்மை தூரத்தை மீட்டர்ல கேட்காது. அப்ப 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்ப சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றணும் என்றா 100ஆல பிரிக்கணும். அப்ப 100க்கு 2 பூஜ்ஜியம்ங்கிறதால 2 0 2 0 வெட்டுப்பட்டா இறுதியாக அவன் கேட்ட கேள்விக்கான விடை 15 மீட்டர் என்று கிடைக்கும். மையமாக கொண்ட ஆரை 13 சென்டிமீட்டர் உடையதுமான மையத்திலிருந்து நானுக்கு உள்ள தூரம் 5 சென்டிமீட்டர் எனின் நானின் நீளத்தை கேட்க. அப்ப என்ன சொல்லப்படுதுண்டா, ஒரு வட்டத்தில மையம் ஒன்று தரப்படுது, அதனுடைய ஆரை 13 சென்டிமீட்டர். இதுல 2 ஆரை இருக்கு. ஒன்று ஓவையும் ஏயையும் தொடுத்தாலும் வாரது ஆரை தான், அல்லது ஓவையும் பியையும் தொடுத்தாலும் வாரது ஆரை தான். அந்த 2 முக்கோணிகளும் சமச்சீராகத்தான் இருக்கும். நீங்க எந்த ஆரை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, வரக்கூடிய விடை சமனாகத்தான் வரும். ஸோ நான் 2ஐயும் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். நீங்க எந்த ஆரையையும் தொடுத்து காட்ட முடியும். 13 சென்டிமீட்டர். மையத்திலிருந்து நானுக்கு உள்ள தூரம், இதான் மையம், இது நான். இந்த 2க்கும் உள்ள தூரம்
5 சென்டிமீட்டர் என்று சொல்லப்படுது. கேள்வி நாணின் நீளம் யாது? 10ஆம் ஆண்டுல வட்டத்தின் நான் என்ற பாடம் படிச்சிருப்பீங்க. தேற்றத்தின் மறுதலை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். வட்டத்தின் மையத்திலிருந்து அந்த நாணுக்கு வரையப்படும் கோடு, வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படும் கோடு செங்குத்து என்று சொன்னார். செங்குத்து என்று சொன்னால் அந்த நாணை இரு சம கூறிடும் என்ற தேற்றம் ஒன்று இருக்கு, ஞாபகம் வரும் உங்களுக்கு. அல்லது வரையப்பட்ட கோடு அந்த நாணை இரு சம கூறிட்டால் வரையப்பட்ட கோடு செங்குத்தாக இருக்கும். இப்ப செங்குத்து என்று தந்திருக்கான், நீங்க நோட் பண்ணணும், ஏஎக்ஸும் எக்ஸ்பியும் சமனாக இருக்கும். அப்போ ஒன்று இந்த முக்கோணி எடுக்கணும், இந்த முக்கோணி எடுக்கணும், ரெண்டும் சமச்சீரான முக்கோணி தான். இவருக்கு பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்தி ஒரு துண்டை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா மற்றைய துண்டும் சமனாக இருக்கும். வார விடையை 2ஆல பெருக்கினாலும் சரி, வார விடையை அதே விடையோட கூட்டி போட்டாலும் விடை சரியாகத்தான் வரும். ஸோ நான் ஏஎக்ஸ் ஓ என்ற முக்கோணிக்கு பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்த போறேன். செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் செம்பக்கம். அப்ப 13 வர்க்கம் சமன், அதற்கு பெயர் இல்லை, அப்ப ஏஎக்ஸ் என்று வைத்துக் கொள்றேன். ஏஎக்ஸ் வர்க்கம் சாக 5 வர்க்கம். 13ஆல பெருகின 169 சமன் ஏஎக்ஸ் வர்க்கம். 5ஆல பெருகின 25 கூட்டுப்படுது கழிப்படும். அப்ப ஏஎக்ஸ் வர்க்கம் சமன் 144. வர்க்கத்தை இல்லாம செய்யணும் போது ரூட் போட வேண்டும். இது எத்தனையாவது சதுர எண்? 12வது. அப்ப ஏஎக்ஸின் பெருமானம் 12 சென்டிமீட்டர் வரும். ஆனா கேட்டது நாணின் நீளம். அப்ப அது ஏபி நீளத்தை கண்டுபிடிக்கணும். வார விடைய 2ஆல பெருக்க வேண்டும். காரணம் இதுவும் இதுவும் ஒன்றுக்கொன்று சமன். பெருக்கும் போது நாணினுடைய நீளம் 24 சென்டிமீட்டர் என்று கிடைக்கும். இதே போன்று முக்கோணிகளின் ஒருங்கிசைவு சம்பந்தமான ஒரு கேள்வி தரப்படுது. கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்தால் மற்றொரு உறுப்பை பெயரிடுக என்று சொன்னா, இப்ப இந்த கோணமும் தெளிவாக பாருங்கன்னா பி கோணமும் எக்ஸ் கோணமும் சமன், டபுள் கோடு போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கோணமும் சரி ஒரு மார்க் பண்றேன், இங்க டபுள் மார்க் பண்றேன். அப்ப இந்த கோணமும் சமன், இதுவும் சமன், இதுவும் சமன். கோணம் பக்கத்துல ஒருங்கி செய்யும் என்று சொல்லப்படுது. அப்ப 2 கோணம் வந்துட்டு, அப்போ ஒரு பக்கத்தை நாம் என்ன செய்யணும்? காட்ட வேண்டும் என்றா அது எந்த உறுப்பு என்று கேட்க. அப்ப 2 கோணமும் பாருங்க சேர்ந்து வர பக்கம் இங்க ஏபி என்ற பக்கம். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா XY என்று போடையலாம், ஒரு கோணம் இங்கால இருக்கு. அப்போ ஒரு கோணம் தான் XYல சேருது. YZ போடையலாம், இங்கேயும் ஒரு கோணம் தான் இந்த YZ கோட்டுல சேருது. அப்ப 2 கோணமும் சேர்ற பக்கத்தை பார்த்தீங்கன்னா இங்கால XZ வரும். அப்ப நீங்க அந்த உறுப்பு எழுதணும், ஏபியும் XZ சமன் என்று காட்ட வேண்டும். அந்த 2 உறுப்பு 3 கோணம் பக்கத்துல இந்த கோணமும் சமன், இந்த கோணமும் சமன் என்றா இந்த 2 கோணமும் வார பக்கம் XZ, இங்கால AB. அப்ப ஏபியும் XZ சமன் என்கிறத காட்டிக்கொள்ள வேண்டும். 14வது LG 5 சமன் 0.6990 என்றா இந்த மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவத்துக்கு மாற்ற வேண்டும். LG என்று சொன்னாடா அடி 10 கொண்ட பெருமானம் என்று 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. அப்ப அடி 10 தரமாட்டான். LG என்று சொன்ன அடி 10 தான். அப்ப 10 அப்படியே வரும். இவரும் இடம் மாற்றம் செய்யப்படும். 5 இருக்கிற இடத்துல 0.6990 0.6990 இருக்கிற இடத்துல 5ஐயும் போட்டுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவத்துக்கு மாற்றணும். ஆனா கேட்ட கேள்வியை பாருங்க, இப்படி ஒரு பெட்டியும் இங்க ஒரு பெட்டியை போட்டு 0.6990 தாரம். அதாவது உங்களுக்கு இதை குழப்பி தாரம், வேற ஒண்ணுமே இல்லை. இதை நீங்க சரியா விளங்கி கொள்வீங்கன்னு சொன்னா பாருங்க, அதே அமைப்பில் இருக்கிறதுல இவரத்தை 10 வரும், இவரத்தை 5 வரும். அந்த பாக்ஸை நீங்க என்ன செய்ய வேண்டுமெண்டா இந்த மெதட்டூடாக விடையை கண்டு இந்த அட்டவணை இந்த இடைவெளியை நீங்க நிரப்பிக்கொள்ள வேண்டும். ரைட். 15வது கேள்வி ஒரு வரைவு ஒன்று தரப்படுது.
y சமன் mx ஆக c ல எடுத்துரைக்கட்டாம். உங்களுக்கு தெரியும்டா y சமன் mx ஆக c என்று சொன்னா இது ஒரு நேர்கோட்டு வரைவு. y என்ற y அச்சு, x என்ற x அச்சு, m என்கிறது படித்திறன், c என்கிறது வெட்டுத்துண்டு. அப்ப வெட்டுத்துண்டை இலகுவாக கண்டுபிடிக்கலாம். y அச்சு எதுல வெட்டுகின்றதோ அதான் வெட்டுத்துண்டு. அந்த நேர்கோடு y அச்ச மறை 2ல வெட்டுது. அப்ப c இன் பெருமானம் மறை 2 என்று கண்டுபிடித்து விட்டோம். படித்திறனை காணணும்டா 2 ஆள்கூறு தேவை. அப்ப இதுல பாருங்க 1ல வெட்டுதுங்கிறதால முதலாவது ஆள்கூறு நீங்க 1,0 என்று எடுக்கலாம். இவரத்தை மறை 2ல வெட்டுதுங்கிறதால அதனுடைய ஆள்கூறு 0, மறை 2 என்று எடுக்க வேண்டும். அப்ப 2 ஆள்கூறு எடுத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வாராச்சு x அச்சு, செகண்ட் வாரது y அச்சு. அப்ப x1 y1 x2 y2 என்று போட்டு விட்டு 10ஆம் ஆண்டுல படிச்சிருக்கோம். படித்திறன் சமன் y ஆவி என்று சொன்னா ஆள் கூறு வித்தியாசம். y வித்தியாசத்திலிருந்து x வித்தியாசத்தை கழிக்கணும். அப்ப வித்தியாசம் என்று சொன்ன பிள்ளைகள் நீங்க இப்ப y1 இருந்து y2 கழிச்சா x1 x2 கழிக்கணும். y2 இருந்து y1 கழிப்பீங்கண்டா x2 இருந்து x1 கழிக்கணும். அது உங்களோட விருப்பம். எதுல நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அதுல இருந்தா x ஐயும் ஸ்டார்ட் பண்ண வேண்டும். இப்ப நான் y1 இருந்து y2 கழிக்க போறேன். அப்போ 1ல இருந்து கழிக்க போறேன், சாரி 0லிருந்து 0 y1 0லிருந்து கழிக்க போறேன் மறை 2. அப்ப x ஐயும் என்ன செய்யணும்? இந்த சோடி x அச்சிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்ப 1ல இருந்து 0 கழிக்க வேண்டும். அப்ப மறையும் பக்கத்துல வந்தா நேராக மாறும். அப்ப 0 சாக 2, 1ல இருந்து 0 போனா 1. அப்ப 0ம் 2ம் 2, 2 1ஆல பிரிக்கும் போது படித்திறன் சமன் 2 என்று வரும். இப்ப சமன்பாடு என்ன? y சமன் mx ஆக c இல்ல m கண்டுவிட்டோம் 2. அப்ப m க்கு 2 போடணும், x அப்படியே வரும். வெட்டுத்துண்டு மறை 2. அப்ப பிளஸ் c க்கு பதிலாக மறை 2 என்று இவ்வாறு போட வேண்டும். அப்ப கேட்ட நேர்கோட்டினுடைய சமன்பாடு y சமன் 2x ஆய 2 என்று வரும். நீங்க எப்படி கழித்தாலும் சரி, ஒரு மாணவன் y2 இருந்து y1 கழித்து கீழுக்கு x2 இருந்து x1 கழித்து அதை நீங்க பிரித்து பார்த்தாலும் வரக்கூடிய படித்திறன் 2 ஆகத்தான் வரும். நீங்க செய்து பாருங்க, படித்திறன் ஒருபோதும் மாறாது. 16வது கேள்வி, தரப்பட்ட ஆரச்சிறை பகுதியின் பரப்பளவை கேட்க. அவை ஒரு கால்வட்டம் என்கிறதால கால்வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான வாய்ப்பாடு 4/1 πr வர்க்கம். அப்ப 4/1 தர பைட பெருமானம் 22 7, இது 6. ஸோ 14 இன்னும் ஒரு 14 போட்டு நீங்க பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப 7ஐயும் 14ஐயும் சுருக்கலாம், ஒரு முறை 2 முறை. வெட்டப்பட்ட 2ஐயும் 4ஐயும் சுருக்கலாம், ஒரு முறை 2 முறை. வெட்டப்பட்ட 2ஐயும் 22ஐயும் சுருக்கினா 11 முறை. இது ஒன்றாக பெய்த்திரும். அப்ப 11 14ஆல பெருக்கும் போது 154 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். அப்ப இந்த கால்வட்டத்தினுடைய பரப்பளவு 154 சென்டிமீட்டர் வர்க்கம். இதே போன்று 17வது கேள்வி, x வர்க்கம் சாய 7x சமன் 0 என்று சொன்னா தீர்க்கட்டம் பெருமானம் காணுங்க. நீங்க 10ஆம் ஆண்டுலையும் சரி ஓஎல்லையும் சரி இப்படியான ஒரு வடிவம் a தர b 0 என்றா a சமன் 0 அல்லது b சமன் 0 என்ற வடிவத்துக்கு மாற்றி செய்யக்கூடிய பயிற்சிகளை செய்திருக்கோம். அதன் அடிப்படையில் 2 உறுப்பு வந்தா a வர்க்கம் சாய b வர்க்கம் வடிவத்துக்கு மாற்ற முடியுமா என்கிறத பார்க்கணும். அப்ப இவருக்கு வர்க்கம் இருக்கு, இவருக்கு வர்க்கம் இல்லை. வர்க்கம் இல்லை என்கிறதால இதை மாற்ற முடியாது. இது ஒரு சதுர எண் இல்லை. சதுர எண்ணாக இருந்தால் தான் இதை வர்க்கமாக மாற்ற முடியும். ஸோ மாற்ற முடியாவிட்டால் அடுத்த செய்முறை இந்த 2 உறுப்புலையும் இருந்து எதை பொதுவாக எடுக்கணும் என்கிறத யோசிக்கணும். அந்த 2 உறுப்புலையும் பாருங்க x பொதுவாக இருக்கு. அப்ப x பொதுவாக எடுத்தா அடைப்புக்குள்ள அதுல மடங்குகளை எழுத வேண்டும். x 7 என்று வரும். அப்ப a தர b பாருங்க, 2 உறுப்புக்கும் கோவைக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும். அப்ப a தர b 0 என்றா
x சமன் 0 அல்லது x 7 சமன் 0. அப்போ 7 கழிப்படுது, அங்கே போனால் கூட்டுப்படும். ஸோ இதுக்கு 2 விட வரும். இது இருபடி சமன்பாடுங்கிறதால எக்ஸுக்கு 2 விடையும் நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும். ஒரு விட 0ம் மற்றைய விடை 7மாக காணப்படும். 72 கிலோமீட்டர் h-1 எனும் மாறா வேகத்தில் பயணிக்கும் மோட்டார் வாகனம் 30 செகண்டில் பயணிக்கும் தூரத்தை மீட்டரில் தருக. தெளிவாக விளங்கணும் பிள்ளைகள். இந்த கேள்வியை பார்ப்பதற்கு முதல் ஒரு தொடர்பு ஒன்று தெரியணும். அதாவது கிலோமீட்டர் h-1, இன்னொன்று இருக்கு மீட்டர் செகண்ட் -1. தூரம் கிலோமீட்டர்ல இருந்தா நேரம் கட்டாயம் மணித்தியாலத்தில் இருக்கணும். தூரம் மீட்டர்ல இருந்தா நேரம் கட்டாயம் செகண்ட்ல இருக்கணும். அப்படி இருந்தா தான் அதில் தொடர்பு, அதில் கதி வந்து கிலோமீட்டர் h-1 இதில் கதி வந்து ms-1 என்று வரும். இப்போ நான் ஒரு தொடர்பு ஒன்று எடுத்து காட்ட போறேன். அதுல இருந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஒன்று சொல்ல போறேன். தெளிவாக பாருங்க. இந்த கிலோமீட்டர் கீழே h-1ங்கிறது கீழே வந்து அது எச்சாக இருக்கும். கதி சமன் தூரத்தின் நேரம் என்ற சமன்பாட்டின் ஊடாக தூரம் கிலோமீட்டர், நேரம் ஹவர் மணித்தியாலம் என்று போடுறேன். கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்ற போறேன். ஒரு கிலோமீட்டர் எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். ஹவரை நிமிடத்துக்கு மாற்றினா ஒரு மணித்தியாலம் 60 நிமிடம். தெளிவாக பாருங்க பிள்ளைகள். அப்போ 1000 மீட்டர் அப்படியே வரும். இப்போ தூரம் மீட்டர்ல இருந்தா நேரம் எதில் இருக்கணும்னு சொன்னேன்? செகண்ட். அப்போ நிமிடத்தை செகண்டுக்கு மாற்றணுமெண்டா ஒரு நிமிடம் 60 செகண்ட். அப்போ நிமிடத்தை செகண்டுக்கு மாற்றணுமெண்டா 60ஆல் பெருக்கணும். ஸோ 60 நிமிடத்தை செகண்டுக்கு மாற்றணுமெண்டா 60ஆல் பெருக்கணும். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும். மேலுக்கு 1000 மீட்டர், கீழுக்கு 60 தர 60 செகண்ட். இப்போ இதை சுருக்கி கொள்வோம். சைவரும் சைவரும் வெட்டுப்படும், இந்த சைவரும் இந்த சைவரும் வெட்டுப்படும். 6ஐயும் 10ஐயும் 2ஆல் சுருக்கலாம். இது 5 முறை, இது 3 முறை. இனி சுருக்க முடியாது. அப்போ 5 கீழுக்கத்தினே 3 தர 6 18. அதாவது 5 மீட்டர். இந்த எஸ்ஸை மேலே கொண்டு போனால் இந்த மெத்தடில் வரும் ms-1. அப்போ இதில் கருத்து என்னன்னு சொன்னால் தெளிவாக விளங்கி கொள்ளுங்கடா. கிலோமீட்டர் h-1 ms-1க்கு மாற்றணும் என்று சொன்னார், மீட்டர் செகண்ட் -1க்கு மாற்றணும் என்று சொன்னால் நீங்கள் பெருக்க வேண்டிய பின்னம் அந்த வார கிலோமீட்டர் h-1 ms-1க்கு மாற்றணும் என்றால் 18 5ஆல் பெருக்க வேண்டும். அல்லது ms-1 கிலோமீட்டர் h-1க்கு மாற்றணும் என்றால் இந்த பின்னத்தில் நிகர் மாற்று 18 மேலே வரும், 5 கீழே வரும். 5இல் 18ஆல் பெருக்கணும். அப்போ ஒரு தொடர்பை மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வீங்கன்னு சொன்னால் மற்றைய தொடர்பு அதனுடைய நிகர் மாற்றுங்கிறத புரியணும். அப்போ இந்த விடயம் உங்களுக்கு தெரிந்தால்தான் 18வது கேள்வியை பாரு. 72 கிலோமீட்டர் h-1 எனும் மாறா வேகத்தில் பயணிக்கும் மோட்டார் வாகனம் அப்படின்னா ஒரு மணித்தியாலத்துக்கு 72 கிலோமீட்டர். அப்போ 72 கிலோமீட்டர் h-1 மாறா வேகத்தில் பயணிக்கும் மோட்டார் வாகனம் 30 செகண்ட். 30 செகண்டில் பயணிக்கும் தூரத்தை மீட்டர்ல கேட்டா இப்ப அழகா நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும், கதியை மாற்றிக்கொள்ள வேண்டும் ms-1க்கு. அப்ப கிலோமீட்டர் h-1 ms-1க்கு மாற்றணும்டா இந்த வார 72 எந்த பின்னத்தால பெருக்கணும் என்று சொல்லியிருக்கேன்? 18ல் 5. அப்ப 18ல் 5ஆல் பெருக்கக்கோல இவரும் சுருக்கப்படும். 18ஆல் ஒரு முறை 4 முறை 4 5ஆல் பெருக்கும் போது 20 ms-1 என்று விட வரும். அப்ப இதுல கருத்து ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் தூரம் பயணிக்கும் என்று சொன்னா கேள்வி என்ன கேட்கான்? 30 செகண்டுக்கு பயணிக்கும் தூரத்தை கேட்டா 20 மீட்டரை 30ஆல் பெருக்கும் போது 600 மீட்டர் என்று விடை கிடைக்கும். இதுதான் இந்த கேள்விக்குரிய செய்முறை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளணும்னா இந்த தொடர்பு தெரியணும் பிள்ளைகள். தொடர்பு தெரிந்தா இலகுவாக இந்த விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 19வது கேள்வி ஒரு இணைகரம் ஒன்று சொல்லல. கேள்வியை பார்ப்போம். படத்தை வரைந்து போட்டு SPQR சொல்லப்படுது.
கொடுக்கப்பட்டுள்ள தரவுக்கு அமைய PQRSங்கிற நாட்பக்கள், இது ஒரு நாட்பக்கள், இந்த நாட்பக்கள் இணைகரமாக மாற வேண்டும் என்று சொன்னால் காரணங்கள் ரெண்டை முன்வைக்குக என்று சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்பக்கள் இணைகரமாக மாற வேண்டும் என்றால் அதில் எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமும் ஆக இருக்க வேண்டும். எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமும் ஆக இருக்க வேண்டும் ஒரு பண்பு. அடுத்தது இவற்றினுடைய எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கணும். ஒரு P கோணமும் R கோணமும் சமனாக இருக்கணும். இல்லாட்டி Q கோணமும் S கோணமும் சமனாக இருக்க வேண்டும். அல்லது இணைகரத்தின் மூலை விட்டம் அதன் பரப்பளவை, இணைகரத்தின் பரப்பளவை இரு சமக்கூறிலும் அல்லது இரண்டு மூலை விட்டங்கள் இருக்கும், அந்த இரண்டு மூலை விட்டங்களும் பாருங்க, இது ஒரு மூலை விட்டம், இது ஒரு மூலை விட்டம், அது ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிலும் இதுவும் இதுவும் சமனாக இருக்கும், இதுவும் இதுவும் சமனாக இருக்கும். இப்படியான 4 பண்புகளில் நீங்க 2 பண்புகளை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப 20வது கேள்வி என்னன்னா 5, 7 x, 9 2x என்ற தொடரின் 5ஆம் உறுப்பை கேட்காது. அப்ப இது ஒரு கூட்டல் விருத்தி பிள்ளைகள். ஃபர்ஸ்ட்டுக்கு பொது வித்தியாசத்தை காணுவோம். 2ஆம் உறுப்பிலிருந்து முதலாம் உறுப்பை கழிக்கும் போது 7லிருந்து 5 போனா 2, கழிக்கக்கூடிய தெரியாக்கணியம் இல்லை, அது சக x ஆக வரும். அப்ப பொது வித்தியாசம் 2 சக x. அப்போ ஒவ்வொரு உறுப்பும் 2 சக x 2 சக x ஆக அதிகரித்து கொண்டு செல்லும். அப்ப 5ஆம் உறுப்பை கேட்டா உறுப்புக்கான வாய்ப்பாடு என்ன? Tn சமன் a சாக n-1 into d ல எண்ணுக்கு 5 போடுவீங்க. ஆரம்ப உறுப்பு 5 சாக 5லிருந்து 1 போனா 4 தார பொது வித்தியாசம் 2 சாக x கோவைங்கிறதால பிரக்கெட் பண்ணணும். அப்ப அந்த 5 அப்படியே வர 4ஆல் அடைப்பை நீக்கினீங்க என்று சொன்னா 8 சாக 4x என்று வரும். இனத்தை இனத்தோட சேர்க்கணும். அப்ப 5ஐயும் 8ஐயும் கூட்டும் போது 13 சாக இந்த இனம் இல்லை சேர்ப்பதற்கு 4x என்று போடணும். இதுதான் 5ஆம் உறுப்பாக காணப்படும். 13 சாக 4x என்று விடை கிடைக்கும். இதை மீண்டும் சுருக்க முடியாது, 17x என்று போட இயலாம். இது பெருமானம், இது தெரியாக்கணியம், கூட்டவும் முடியாது, கழிக்கவும் முடியாது. அப்ப இவ்வளவு நான் அனுப்பப்பட்ட 2வது வினாத்தாளில் இடம்பெற்ற 1 தொடக்கம் 20 வரையான கேள்வி பகுதிகள் பிள்ளைகள் செய்த மாணவர்கள் கரெக்ஷன் பார்த்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இதில் ஸ்ட்ரக்சர் பின்னம் பரப்பளவு சார்ந்த கேள்வி பகுதிகள் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.